எக்ஸ்போர்ட் சினிமாவில் இந்த இப்படி ஒரு ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராக்கும் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் வந்து இடையே ஒரு பரபரப்பாக ஒரு சண்டை. ஸோ வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து அந்த டைட்டில் வந்து வாட்டர்மெலன் அப்படிங்கிறது கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொன்னதுக்கும் சாண்ட்ரா வந்து உங்களோட கேரக்டரே பேட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாஸ்கில் வந்து அவர் சொல்லி விட்டார். ஸோ இதனால் வந்து அவங்க அஃபண்ட் ஆகி அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் ரெண்டு பேருக்குள்ளே நடுவில் வந்து பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ நடுவில் வந்து பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அதை மேலோட்டமாக வந்து பார்க்குறாரு. அது அப்படியே வந்து சண்டை போயிட்டே இருக்குது கொஞ்சம் பெருசாகுது. ரெண்டு பேருமே எழுந்து நின்று நார்மலாக ஸ்டார்ட் ஆன ஒரு கான்வர்சேஷன் வழக்கம் போல் எழுந்து நின்று திட்டுற மாதிரி வந்து போகுது. இதுக்கு மேலே அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அவ்வளோதான், நல்லா இருக்காது, என்னோடய கேரக்டரே நீங்கள் எப்படி தப்பாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து கையை நீட்டி வந்து பேசிகிட்டு இருக்காரு. உடனே வந்து இவர் வந்து உள்ளே வந்து கையை நீட்டி பேசாத அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சம கோபமாக வந்து அவர் வந்து பிரஜின் வந்து கையை நீட்டி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோபமாக அவரோட டோனு, அவரோட லுக்கு எல்லாமே வந்து அப்படியே லிட்ரலாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் உடனே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அப்படியே வந்து அவர் அப்படியே அந்த சைடு தள்ளிவிட்டு போனது வந்து பார்க்க முடிஞ்சுது விக்கல்ஸ் விக்ரம் எல்லாருமே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து அந்த ஒரு பிரச்சனையில் எல்லாருமே வந்து சொல்லக்கூடியது ரெண்டு பேர் மேலேயும் வந்து மிஸ்டேக் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து கிரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுக்குது, ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. அதனால் அவர் வச்சிட்ருக்காரு. அதை வந்து நம்ம அப்படி கிரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. ஸோ சொல்லிட்டீங்க, அதுக்கு மேலே அதை வந்து விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொன்னாங்க, அட்வைஸ் மாதிரி எல்லாருமே சேர்ந்துட்டு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து சொன்னக்கூடிய ஒரு விஷயம், ஒருத்தரோட கேரக்டரே வந்து தப்பாக பேசக்கூடாது இந்த ஒரு விஷயத்துக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க போயிட்டாங்க அந்த சைடு. அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை வந்து பேசுகிறாரு. அப்போது வந்து என்ன மிரட்டுற மாதிரி வரீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லியிருப்பார், என்ன ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இப்படி வரீங்க, மிரட்டுற மாதிரி வரீங்க, அப்படியே ஏறிட்டு வரீங்க, என்ன த்ரெட்டன் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச, உடனே அவருக்கு வந்து என்ன இது த்ரெட்டனா, பின்ன நீங்கள் எல்லாருமே மிரட்டுற மாதிரி வரீங்க அப்படிங்கிற மாதிரி வாட்டர்மெலன் சொல்ல, என் ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, நான் வருவேன், நான் அங்கே வந்து அந்த ஒரு விஷயத்தை பற்றி எங்கிட்ட டிஸ்கஸ் கூட வந்து பண்ணலை, நான் வந்து அங்கே போனால் அங்கே வந்து சத்தம் கேட்டுட்டு இருந்தது, அது வந்து நான் வந்தேன், கை நீட்டி பொண்ணுங்கக்கிட்ட பேசவே கூடாது, நீங்கள் வந்து பண்ணது தப்புன்னு தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பிரஜன் வந்து பேசிகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிச்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு லைவில். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியில் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.